ஹாய், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 10 செம சூப்பரான ரவுண்ட் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அப்படின் போது இந்த ரவுண்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட்குள்ளே நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி தாங்க. ஏன்னா நீ பெஸ்ட்டாக பாடுறியா, நான் பெஸ்ட்டாக பாடுறேன், இதில் யார் பெஸ்ட் அப்படின்னு வரவங்க தான் அந்த டாப் 10 அப்படின்றதுல வருவாங்க. ஸோ அதில் யார் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்டஸ்டாக நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு லவ் ஜோடியாகவே அப்படியே பார்த்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே எதிர்முதுமாக நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னாங்க ஒரு பெரிய விஷயமே. வேறு யாருங்க, நம்மளோட ஜான் ஜெரமும் ஜீவிதாவும் தாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையுமே ஆப்போனன்ட் கண்டஸ்டண்ட்டாக இறக்கி விட்டு ரெண்டு பேரும் தெரிக்க விட்டு பாட விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம ஜான் ஜெரம் சான்ஸே கிடையாது. எப்போ எடுத்தாலுமே சாங்ஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே வேறு லெவல் தான் சொல்லணும். இந்த ரவுண்ட் ஜான் ஜெரம் பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் படத்துலேருந்து மின்னலி அதை எஸ்பிபி சார் ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்க. அதுவும் அந்த படம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்டோரியே கிடையாதுங்க. ஒரு பெரிய ஹைஃபையான ஒரு பொண்ணு அப்பாவோட ப்ரெஷர் தாங்காமல் கல்யாணத்துக்கு ஊரை விட்டு ஓடி வந்து அந்த ஓடுற ட்ரெயினில் ஏறி வேறு சென்னைக்கு சென்னையில் ஒரு லைஃப் ஸ்டைல், டோட்டலாக ஒரு பழக்கமே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் அதுக்கு மாறி. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நம்மளோட வினித்தோட லவ் ஸ்டார்ட் ஆகி அந்த லவ்வில் கடைசியில் சேர்றது, அந்த லவ் ப்ராப்ளம் அப்படின்றது தான் அங்கே செம கான்செப்டே. நிஜமாவே அப்போ மூவியில் அந்த ஒரு படம் நிஜமாக சூப்பர் டூப்பர் ஹிட் தான் சொல்லணும். அது சாங்ஸ் எல்லாமே செம சூப்பரான சாங். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங்கை நம்ம கேட்குறது இப்போ வரைக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். அந்த சாங்கை செம சூப்பராக பாடி முடிச்சாருங்க. அதுக்கு உடனே ஜீவிதா நாங்கள் மட்டும் சும்மா விட்டுடுவோமா, ஹைலைட் என்னென்னா ஜான் ஜெரம் சொன்ன ஜீவிதாவே பார்த்து நாங்களாம் அப்படி அள்ளி எடுத்து சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு ஒரு டைலாக் கூட சேலஞ்ச் பண்ணியிருந்தாருங்க. ஸோ ஜீவிதா செம சூப்பராக பாடியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு ஜீவிதா எடுத்துகிற சாங் நிஜமே செம சூப்பரான சாங். ரெட்டைவால் குருவி படத்துல இருந்து கண்ணன் பாடுகின்றான் காலமெல்லாம், அதுவும் ஸ்டேஜில் நம்ம ராதிகா அவங்க பாடுற பாட்டு, அது படமே சூப்பர். அப்போல்லாம் அந்த டபுள் ஒய்ஃபு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டான மூவி தான். ஸோ ஏன்னா அர்ச்சனாவும் மேரேஜ் பண்ணிவிட்டு ராதிகா மயங்கி ராதிகாவும் மேரேஜ் பண்ணி ஸோ சூப்பரான படம். அந்த மோகன் அதில் செமையாக நடிச்சிருப்பார். ஏன்னா மோகனோட ஹிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாங்கை ஜீவிதா செம சூப்பராக பாடியிருக்காங்கன்னா ஸ்டேஜில் அவ்வளோ ஒரு உயிரோட்டத்தோடு பாடியிருக்காங்க அப்படின்னா பாடி முடிச்சதுமே நம்மளுடைய பிரியங்கா பார்த்தீங்களா எப்படி பாடியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம், யார் யாரை தூக்கி சாப்பிட்றாங்க அப்படின்றத வெறித்தனமாக இருக்கும் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தீஸ் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுடைய சியான் அவர்கள் சொன்னது ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்ட் வித் ஜீவிதான்னு சொன்னேன். ஜீவிதா செம சூப்பர், செம்மையாக பாடியிருக்கீங்க. ஐ ரியலி லவ்ட் அண்ட் என்ஜாய்ட் இட். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த சாங்குக்குள்ளே ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் செம்மையாக அது அந்த சரணம் எல்லாமே ரொம்பவே அழகாக பாடியிருந்தீங்க. ரியலி ஐ லவ்ட் இட் அண்ட் என்ஜாய்ட் இட். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னும் ஆனால் கொஞ்சம் இடத்துல மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா காம்படிஷன் ஸ்டஃப்பாக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஐ கம் டு ஜான் ஜெரம் அப்படின்னு சொல்லும்போது பட் ஜான் ஜெரம் நிஜமாவே செம சூப்பர். ஒரு சின்ன தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே இதை செமையாக பாடியிருந்தீங்க. பட் இந்த தடவை நான் ரொம்ப ஃபீல் பண்ணது நீங்கள் பிச் எதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ ஏன்னா இது வரைக்கும் பாடினதை விட இந்த தடவை பாடுறது இந்த டஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின் போது அது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த பிச் மட்டும்தான் எனக்கு. பட் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே தான், பட் எப்பவும் நீங்கள் கொடுக்க பெஸ்ட் பர்ஃபார்ம் கிடையாது, பட் நாட் பேட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஓகே இந்த விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி முடித்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பேர் அனுஜ் மேம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் சியான் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக கொஞ்சம் விஷயங்களை மட்டும் நீங்கள் ஜான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓகே, பட் ரியலி நைஸ் அண்ட் குட். எப்படி அந்த சாங்கில் எஸ்பிபி சார் அந்த ஃபீல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருந்தீங்க. ரியலி இட் வாஸ் அமேசிங் அண்ட் குட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தீங்க. ஜீவிதா பார்த்து ஜீவிதா ரியலி சூப்பர், அந்த உயிரோட்டத்தோடவே பாடியிருக்கீங்க. அந்த ஹை நோட் போயிட்டு சரணத்தில் அப்படியே அந்த கடைசியில் அந்த குயில் மாதிரி அப்படி முடிச்சிங்க இல்லையா, நிஜமாகவே செம்மையாக பாடியிருந்தீங்க. அந்த குயில் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது உங்களோட சாங்ஸ். இந்த தடவை செம்மையாக பாடியிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே இதில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது நம்மளோட ஜீவிதாக்கு தாங்க அந்த கிடச்சது. ஏன் அப்படின்னா அந்த பிச்சு ஒன்று மிஸ் பண்ணதுனால நம்மளோட ஜான் ஜெரம் ஸோ பின்னாடி நிற்கிறவர். ஸோ பின்னாடி நிற்கிறாருன்னா அதுக்காக வெளியில் கிடையாதுங்க. ஸோ இந்த ரவுண்டில் வெளியில் நிற்கிறாரு. பட் எப்படி இருந்தாலும் டாப் 10 அவர் கண்டிப்பாக இருப்பாருன்னு நமக்கும் தெரியும். ஸோ டைட்டில் வின் பண்ணுற வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு டஃப்னஸை அவர் ஃபேஸ் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஜான் ஜெரமும் ஜீவிதாவோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதுன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்க.